இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 27வது அதிகாரமானது 2 முக்கியமான விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது. ஒன்று, செலபோகாத்தினுடைய புதல்வியர், அவருக்கு மகன் கிடையாது, மகள்கள் தான் இருக்கிறாங்க. அந்த மகள்களுக்கு சொத்து பங்கில் இல்லை. அப்போ இவங்க போய் மோயிசிடம் அந்த கூடாரத்துக்கு முன்பாக நின்று முறையிடுகிறாங்க. எங்க அப்பாவுக்கு மகன் இல்லாதனால நாங்களாம் இருக்கிறோம், எங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முறையிடுவதை மோசே கேட்டு அவர் கடவுளிடம் போய் கடவுளிடம் அன்றாட கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கண்டிப்பாக ஆண் பிள்ளை இல்லை எனில் பெண் பிள்ளைக்கு அந்த சொத்தில் பங்கு கொடுக்கணும் என்பதையும், அவர்களும் இல்லை எனில் அவருடைய சகோதரனுக்கு கொடுக்கணும் என்ற அந்த விவரத்தை இதோ இந்த தருணத்தில் ஆண்டவர் மோயிசின் வழியாக எடுத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளுடைய உரிமைத்துவத்தை இங்கு பேணி காக்கப்படுகிறது. இரண்டாவது, மோசே அவருடைய கடைசி தருணத்தை இங்கு ஆண்டவர் விட்டு காண்பிக்கிறார். மோசேக்கு பதிலாக யோசுவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆண்டவர் இதோ அந்த முக்கியமான கானான் நாட்டை ஆண்டவருக்கு காண்பித்து, இந்த மலை மேல, அதாவது அபாரிம் மலை மேல ஏறி சென்று நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குள்ள அந்த நாட்டை பாரு, நீ மூதாதையோடு சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் நீ அந்த மெரிபாவில் அந்த பாறையில் தண்ணி அடிக்க சொல்லும் பொழுது உன்னிடம் இருந்த அந்த ஒரு தடுமாற்றம், நம்பிக்கையிலே தடுமாற்றம், என்னை நீ புரிந்து கொள்ளாத தன்மையினால் நீ அந்த நாட்டை போமாட்ட என்று சொல்லி அவரை இதோ இந்த இடத்துல அவருக்கு கடைசி தருணத்தை காட்டுவதையும், யோசுவாவை அவர் இவருக்கு பதிலாக ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவனாக நியமிப்பதையும் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அன்பு சகோதரமே, கண்டிப்பாக ஆண்டவர் அன்று சொன்னது போல இன்று நாமும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த தகுந்த மதிப்பையும் அவர்களுக்கு ஏற்ற அந்த ஒரு பாகுபாடில்லாத ஒரு பகிர்வையும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் வல்லமை உள்ளதாக உணர்ந்த பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். யோசேப்பின் புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலெயோபாகாத்து. இவர் மனாசேயினுடைய மைந்தர், மாக்கரின் புதல்வர், கிளையாத்துக்கு பிறந்த எப்ரேம் ஏப்பேரின் மகனாவார். இவருக்கு மல்கா, நோவா, ஒகுலா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர். அவர்கள் மோசே, குரு எலெயாசார், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயில் அருகில் நின்று கொண்டு, எங்கள் தந்தை பாலைநிலத்தில் இறந்து போனார். கோராக்கை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய அந்த கூட்டத்தினுள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத அந்த காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் சொத்தில் பங்கு தாருங்கள் என்று கூறினார்கள். மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, செலோபுகாத்தினுடைய புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையினுடைய சகோதரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தின் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையினுடைய உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும். அவனுக்கு மகளும் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லை எனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கு அடுத்த உறவினருக்கு கொடுக்க வேண்டும். அவன் அதை உடைமையாக்கிக் கொள்வான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இந்த அபாரிம் அந்த மலை மேல் ஏறி சென்று நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள அந்த நாட்டை பார். நீர் அதை பார்த்த பின் உன் சகோதரன் ஆரோன் சேர்த்து கொள்ளப்பட்டது போன்று நீயும் உன் மக்களுடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். எனில் சீன் பாலைநிலத்தில் மக்கள் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்த பொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். அந்த இடம் சீன் பாலைநிலத்தில் காதேசில் உள்ள மெரிபாவின் நீர்நிலைகளாகும். மோசே ஆண்டவரிடம், உயிர்களுக்கெல்லாம் கடவுளாகிய ஆண்டவர்,
இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக. அவன் அவர்களுக்கு முன்னே வெளியே போகவும் அவர்களுக்கு முன்னே உள்ளே வரவும் வேண்டும். அவ்வாறே வெளியே நடந்து செல்லவும் உள்ளே அழைத்து வரவும் வேண்டும். இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நூனின் புதல்வன் யோசுவாவை தேர்ந்துகொள். அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன். நீ அவன் மேல் உன் கையை வை. குரு எலெயாசாருக்கு மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் முன்பாக அவனை நிற்கச் செய். அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து. மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படியும்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள். அவன் குரு எலெயாசாருக்கு முன் நிற்க, அவனுக்காக எலெயாசார் ஆண்டவர் முன்னிலையில் ஊரிம் வழங்கும் அந்த தீர்ப்பை நாடுவான். அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலெயாசாருடைய வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். அவர் யோசுவாவை அழைத்து குரு எலெயாசாருக்கு மக்கள் அனைவருக்கும் முன்னே அவரை நிற்கச் செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே மோசே தம் கைகளை அவர் மேல் வைத்து அவரை பொறுப்பாளராக நியமித்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.